பிரதர் ஃபேன் எங்க போனா? அவன் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பான். மாஸ்டரோட ஒரே பையனாச்சு, வருங்கால மாஸ்டர் வேற. வந்துருமா? சார், ஏன் இவ்வளோ தாமதமாச்சு? அது வந்து என்னடா அது இது எதுன்னு நான் தான் காரணம். கொஞ்ச நேரம் உங்களால பொறுமையா இருக்க முடியாதோ? எனக்கு நேரத்தை வீணடிக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஒன்று நீ திருத்திக்க, அது உனக்கு உபயோகமா இருக்கும். உன் அறிவுரையில மண்ணை கொட்டோ. எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை சாட்டையாலே அடிக்க வைக்கிற இரு. சரி மனுஷ விடு. போலாம். ஃபேன் எங்க? இப்பதான் நான் உன்னை பார்த்துட்டு வரேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நீங்க அவனை கெடுக்கிறீங்க. இப்போ மதியம் ஆக போகுது பாத்தீங்கல்ல. ஆனா அவனை எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயும் காணோம். அப்படி இருக்கும்போது அவனால எப்படி என் இடத்துக்கு வர முடியும்? இதுக்கப்புறம் அவனை கண்டிச்சாதான் எல்லாம் சரியா வரும். ஃபேன், அப்பா அம்மா, எதனால பிராக்டிஸ்க்கு வரல? நீ எங்க போன? நானா எங்குமே போலியே. இறங்கி வா. ஓ, அம்மா, நான் உங்களுக்காக சாப்பிட ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அதை சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். நில்லு. சிரிக்காம. அப்படியா? சரி, 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 பிடிங்க. முடியாதே, பிடிக்க முடியாதே. என்ன ஆச்சு? இது ரொம்ப பெரிய வேலை. நீ இருக்கிறதுனால தான் நம்பி கொடுத்துட்டேன். அதனால எல்லாம் நீ பார்த்துக்கோ. நான் பார்க்கறதுக்கு தான் 2 ஜிலேபி. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சில வேலைகளை நான் செய்யக்கூடாதுன்னு இருக்கேன். கொஞ்சங்க எனக்கு நீ கூட பார்க்கலாம். இம்பீரியல் காட்சா. எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நீயும் ஃபேனும் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. நாங்க என்ன குற்றம் செஞ்சோன்னு நீ ஆளுங்களோட இங்க வந்திருக்க? உங்க ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தர் சிவன் ஃபாங்க கொண்டு இருக்காங்க. அதுக்கு பழி வாங்கவும் எச்சரிக்கவும் தான் இங்க வந்திருக்கேன். கொல்லப்பட்டவங்க விதியை மீறினவங்க. இது நம்ம சம்பந்தப்பட்டது கிடையாது. அரசாங்கம் சம்பந்தப்பட்டிருக்கு. அவங்க வழியில தான் போகணும். மீறியும் சண்டை போடணும்னு நீ நினைச்சீனா நிறைய உயிர்களுக்கு சேதம் ஏற்படும். அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது. அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சண்டைக்கு தயாரா இருக்கீங்களா? இருக்கோம். தாக்குங்க. இதுக்கு முன்னாடி
முன்னாடி நீயும் இந்த கூட்டத்துல இருந்து அப்படி இருக்கும்போது எங்களை எதிர்த்து சண்டை போட எப்படி மனசு வருது? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு அப்புறம் உங்க பொறுப்பை எனக்கா கொடுக்க நினைச்சீங்க? உங்க பையன் ஃபேனுக்கு தானே கொடுக்க நினைச்சீங்க? அப்பா ஃபேனுங்க வராத போயிடு. அம்மா என்னாச்சு? உன்ன ஃபேனுங்கிறது போயிடு. அந்த இரும்பு விசிறி என்கிட்ட கொடுத்தா நான் உன்னை கொல்ல மாட்டேன். என் பையன் ஃபேன் கிட்ட பத்திரமா இருக்கு. அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாப்பான். அதுக்கு நான் விட மாட்டேன். சார், உங்களுக்கு சேவை செய்ய நான் தயாரா இருக்கேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எனக்கு அந்த விசிறி வேணும். அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வா. உத்தரவு. வாங்க. வடக்கு மலை பகுதியில் இன்னொரு கூட்டம் ஒன்று சேர்ந்துருக்கான். அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு பக்கம் அது ஃபேன் சேர்த்த கூட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாம், என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? நில்லுங்க, சொன்னா கேளுங்க. ஏய் போடாத நில்லு. சொன்னா கேளு. அது எங்க கிட்ட கொடுத்துரு. ஏய் நில்லு. முடியாது. சொன்னா கேட்க மாட்டியா? போ.
நீ தோத்து போயிட்ட. என்ன காப்பாத்து. Fawn. மிஸ்டர் ஹான், நீங்க இவனை புடிச்சிட்டீங்களா? போய் புடிங்க. ஏய் ஓகே. போடா. அப்பா, உத்தரவு. எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனா உன் வாயால அத கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எதிர்பார்க்கல. ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். மற்றவங்க எல்லாரையுமே நான் கொண்டுட்டேன். என்கிட்ட போய் பேச நினைக்காத. அப்புறம் அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். என்னை ஏமாத்துறவங்களுக்கு எங்க பெரிய தண்டனையும் கிடைக்கும். நல்லா சொல்லுங்கப்பா. உங்களால மட்டும்தான் உங்க இடத்துல இருக்க முடியும். அதை அடையறதுக்கு நிறைய பேர் அலைகிறாங்க. எனக்கு என்னவோ இவன் மேலேயும் சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் இல்லை. அது வந்து கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன்ப்பா. ஃபூ சொன்னதை நாங்களும் கேள்விப்பட்டோம். அடுத்த இளவரசர் மாஸ்டர் தானே. நீ செஞ்ச ஒரு சின்ன தப்பு, அதை உன்னை எங்க கொண்டு போய் விட்டுடுச்சு பாத்தியா? இனி ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்க? இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை இருக்கு. நம்மளோட எதிரிகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வராங்க. நம்மளோட விதிமுறைகள் படி இது எதுவும் தப்பில்ல. அம்மா, நீ யாரு? நான் தான் நம்பர் 1. இதுக்காக நீ என்ன காப்பாத்தின? உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கெஞ்சினார். இன்னும் அவன் இதுக்காக என் அப்பா அம்மாவை கொன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண முடியாது. நீ வாழணும். அதை காப்பாத்திக்க. அவனை கண்டுபிடிச்சு அழிக்கணுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க இப்பதானே அப்படி பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. நீ யோசிச்சுக்க. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும். நான் நல்லா சண்டை போட கத்துக்கணும். பழி வாங்கறதுக்கா? மிஸ்டர் என்,
நம்மளோட சில போராளிகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. இது நேத்து ராத்திரி நடந்திருக்கு. சில பேர் அங்க ஹேனை பார்த்திருக்காங்க. உத்தரவு. ஹான்சோ, நீ என்னோட வழியில குறுக்கிடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஒரு பொண்ணுக்காக. ஒருவேளை அதுதான் உண்மையான காரணமா? இன்னொரு பக்கம் அந்த ஃபேன் வேற. ஆமாங்க ஐயா, விலைவாசி ஏறி போச்சு, என்ன பண்றது? சாப்பிடறதுக்கு ராத்திரி சீக்கிரம் வந்துருங்க. இன்னைக்கு லாண்டரிக்கு நிறைய துணி வந்திருக்கு. எல்லா வேலையும் வேகமா முடிக்கணும். தம்பி, இந்த சாப்பிடுப்பா. வாங்கிக்கப்பா, புடி. சாப்பிடுப்பா. உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு எல்லா பயிற்சியும் கொடுங்க. மரியாதையா எங்கிருந்து போயிடு. நான் எதுவும் சொல்லி தர மாட்டேன். கண்டிப்பா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் எதுக்கு சொல்லி தரணும்? இன்மோக்கு இதெல்லாம் தெரியும். போய் அவங்கிட்ட கத்துக்க. திரும்பவும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எனக்கு பயிற்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ என்கிட்ட இருக்கிற கலைகளை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறல்ல? அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கேட்குறேன், உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் என்ன? ஏற்கனவே இதில் பழக்கம் இருக்கா? இதோ ஓரளவுக்கு தெரியும். ஐன்ஃபான் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான வெப்பன் மாஸ்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் லிங்ஃபென் அந்த மாஸ்டரோட நெருங்கின நண்பன். இவங்க 2 பேருமே இதில் கை தேர்ந்தவங்க. அது மட்டும் மேலே சொல்ல.
அது மட்டும் இல்லை, அவரோட கையாலேயே புது புது நிறைய வர்ம கலைகளை பற்றி எழுதினாரு. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஃபான் கோட். உண்மையாக பயிற்சி எடுத்த எல்லாருக்குமே இது தெரியும். அந்த கலையை எப்படியாவது நானும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் உங்ககிட்ட பயிற்சி மேலே சொல்ல. அவரோட பொசிஷன் ரேங்க் 1 தான் இப்போ வரைக்குமே இருக்கு. சொசைட்டியில் உண்மையிலேயே அவர் ஒரு சூப்பர் ஹீரோ. எல்லாருக்குமே அவர் ஒரு ரோல் மாடலும் கூட. எனக்கும் அவரை மாதிரியே ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆசை. அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. துடிக்க துடிக்க என் அப்பா அம்மாவை கொண்டவங்களை நான் பழி வாங்கணும். இந்த எண்ணம் வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது. கண்டிப்பா நான் அவங்கள பழி வாங்கியே தீர்வேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. உன்னால நிச்சயம் அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியும். நீ அதுல உறுதியா இருந்தன்னா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். மீதியை நாளைக்கு வச்சுக்கலாம். நீ ஏன் வீட்டுக்கு வரல? நேத்துல இருந்து இதே இடத்துல தான் இருக்கியா? உனக்கு அவ்வளோ ஆர்வமா? அதை தூக்கி போட. ஒரு ரகசியம் சொல்லவா? வேகமும் அவசியம், விவேகமும் அவசியம். எதிரி அழிக்கிறது மட்டும் இல்ல, புது மூவ்ஸை கத்துக்க. போய் வழி எடுத்துட்டு வா.
என் பின்னாடி வா. ஏய் ஏய், நில்டா. நில்லு. ஓடுடா, டேய். ஒழுங்கா எங்க நில்லுடா. போற? ஓடாத, ஓடுடா, நில்லுடா. அவனை பிடிங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ரொம்ப அநியாயம். என்ன விட்டுருங்க. எனக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது. உனக்கு பயிற்சி பத்தாது. இப்ப எதுவும் பண்ண வேண்டாம். இது உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். கோவத்தை குறைச்சிக்க. ம். சார் சார் இதை வாங்கிக்கங்க சார், நல்லா இருக்கும் சார். சார் இதோட முடிச்சுக்கலாம். போய் ஒயின் வாங்கிட்டு வா. நான் ஒன்னும் நீ வச்ச வேலைக்காரன் இல்ல. எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்ன. உனக்கு இங்க பிடிக்கலனா தாராளமா இங்க இருந்து போலாம். கிளம்ப. சார், நீங்க போன பயணத்துல எதையாவது கண்டுபிடிச்சிங்களா? எதுவும் இல்ல சார். மன்னிச்சிடுங்க. இப்போல்லாம் கொஞ்ச நாளா உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அது சரியா நடக்கல. அதுக்கு என்ன காரணம்? ஆனால் எங்கள் அப்பாவோ உன்னை முழுசா நம்புறாரு. நீ இப்படி ஏதாவது பண்ணிடுற. நான் என்னோட வேலையை ஒழுங்கா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் வரும்போது கண்டிப்பா அழிப்பேன். அடப்பாப்பா, உன்கிட்ட அந்த திமிரு பேச்சு மட்டும் குறைய மாட்டேங்குது. மரியாதை உன்னோட அப்பாவுக்கு மட்டும்தான், உன்ன மாதிரி பொடி பையனுக்கல்ல. என்னது? நான் வேற எங்கள் அப்பா வேறையா? அவருக்கு அப்புறம் அவர் இடம் எனக்கு தான். அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன். திமிரா பேசுகிறவங்க தோலை உரிக்க போகிறேன். தம்பி குனிஞ்சது போதும், தூக்கிட்டு போ. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. அது நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நல்லது. நம்மளையும் சில பேர் கொல்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்களோட சண்டை போட்டு அவங்கள அடிப்பனே தவிர நான் சாக மாட்டேன்.
அதை முதல்ல என்கிட்ட கூட. என் அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, முன்னாடி எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. சில சூழ்நிலைகள் காரணமா நான் அவளை பிரிய வேண்டியதாயிடுச்சு. பொய் சொல்லாதீங்க. நீ நம்பலனாலும் அதான் உண்மை. உனக்கு சொந்தக்காரங்கன்னு யாராவது இருந்தாங்கன்னா என்னால அதை நிரூபிக்க முடியும். ஆனா எங்க அம்மா உங்களை பத்தி எதுவுமே சொன்னது இல்லையே. அவ எப்படி சொல்லுவா? எப்படி சொல்லுவா? உங்க அப்பா தான் அவளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாரு. நீ என்கிட்ட பயிற்சிக்காக வந்தியா இல்ல என் பழைய கதையை கேட்க வந்தியா? இதெல்லாம் நீ அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? நான் இந்த இடத்துக்கு வந்ததே உங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக தான். ஆனா பயிற்சியை விட நான் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகள் இன்னும் நிறைய இருக்கு. ஒழுங்கு மரியாதையா நடந்தது என்னன்னு சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? அப்படின்னா நீங்களும் துரோகம் பண்ணிட்டீங்கல்ல? என்னை பத்தி முன்னாடியே உங்களுக்கு தெரியும். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நீங்க வந்திருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணவர்கிட்ட நான் எதையும் கத்துக்க விரும்பல. சரி போடா, திரும்பவும் இங்க வந்துடாத. எதையும் கத்து கொடுக்க என்ன டார்ச்சர் பண்ணாத. நல்லா கேட்டுக்க, உன்னால யாரையும் பழி வாங்க முடியாது. அதே சமயம் நான் இல்லாம நீ யாரையும் நெருங்க கூட முடியாது. இந்தாங்க, இதையும் சாப்பிடுங்க. யோசிக்காதீங்க, வந்து வாங்கிட்டு போங்க. ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க, வாங்க, வாங்க. மிஸ்டர் ஏன் என்னால நம்பவே முடியல. நீங்க இங்க வருவீங்கன்னு சொல்லிருந்தாங்க, ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அவன் நம்ம இடத்துக்கு வந்துட்டான். இதுக்காக தானே நாம இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு தான் நாம வரப்போறோம்னு நீங்க எதுக்காக என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீ இதை கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா காலையிலேருந்து நீ சோர்வா இருக்கிறத நானும் கவனிச்சேன். ஓய்வு எடுத்துக்கண்ணா, உனக்கு தேவையானது எல்லாமே இங்க கிடைக்கும். சந்தோஷமா இரு. இரு, உட்காரு. அவசரமா போனா எப்படி? என்ன நடந்துகிட்டு இருக்கு? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஷானியோட புதிய காவலர்களை சேர்த்திருக்காரு. இப்போதைக்கு கிடைச்ச தகவல் இவ்வளவுதான். உன்னோட நேரம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் சார்? சீக்கிரம் சீக்கிரம். வந்துட்டேன். அற்புதம், அற்புதம். அழகே பாராட்டும் அழகு இவள் தான். ரொம்ப அழகாவும் இருக்காங்க. சிறப்பா இருக்கு. நல்லா பண்றாங்க. கொஞ்சம் பேர் போடுங்க. அடடா. அடடா.
நடக்கட்டும் நடக்கட்டும். அருமை அருமை பிரமாதம். தொடர்ந்து பண்ணுங்க. அற்புதம். எனக்காக உதவி செஞ்சதுக்கு நன்றி. உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா இங்கிருந்து சீக்கிரமா கிளம்புங்க. ஃபான் நீயா? பிரமாதம். உன்னைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி நான் ஊர் ஊரா தேடி அலையிற வேலையை நீ மிச்சப்படுத்திட்டியே ஃபான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீயே என்ன தேடுறேன்னு தெரிஞ்சிருந்தா என்னைக்கோ நான் உன் முன்னாடி வந்து நின்னு இருப்பேன். இவன் பயிற்சி எடுத்துட்டு தான் வந்திருக்கான் போல இருக்க. நம்மளோட கனவை இவன் நிறைவேற்றுவான். இவன் மட்டும் இங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டானா கண்டிப்பா அதுக்கு கைமாற நாம ஏதாவது செஞ்சாகணும். உன்னால என்ன அவ்வளவு சுலபமா கொன்னிட முடியாது. உங்க அப்பா அம்மா போன இடத்துக்கே நான் உன்னையும் அனுப்பி வச்சிடுறேன். இரு. எங்க போறீங்க? அவனை காப்பாத்த. வந்துட்டோம். அவன் இங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாத. போய் தேடுங்க. தேடுங்க போங்க. உத்தரவு. உள்ளவா. என்ன பண்ற? சீக்கிரம் வா. இதுக்காக என்ன காப்பாத்தின? அதை நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். அவங்க வராங்க. அனுமதிக்க முடியாது. உள்ள பொண்ணு இருக்காங்க. எங்க வழக்கப்படி அது தப்பு. வழிய விடு. என்ன பண்றீங்க? போங்க இங்க இருந்து. இங்க யாரும் இல்ல. யாரும் இல்ல. போலாம். அவங்க தெற்கு பக்கம் போறாங்க. நீங்க செஞ்ச இந்த உதவி என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம்.
என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி இல்ல உன் கூட்டத்தை பத்தியே தெரியும். இம்பீரியல் காட்ஸால அழிக்கப்பட்டவங்க தானே அவங்க. நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்க உனக்கு உதவி செஞ்சோம். உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இன்னும் இடத்த சுத்தி அவங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கண்ணில் படாம நீ இங்கிருந்து தப்பிக்க முடியாது. தனியாளா எதுவும் செய்யவும் முடியாது. அப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. அதுக்கு நீ ஒத்துழைக்கணும். எங்களை நம்பினா கொஞ்ச நாள் உன்னை ஊருக்கு வெளியில தங்க வச்சு அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துவோம். ஃபேனை பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு அரசாங்கத்தோட சார்பா 3000 காசு வெகுமதியா தரப்படுது. யாருக்காவது தகவல் தெரிஞ்சா உடனே அரசாங்கத்தை அணுகவும். மக்கள் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. மிஸ்டர் ஃபான், இந்த பக்கம் போகணும். உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அறை தான் இது. சார், ஃபேனை பத்தி எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. நாம ஓய்வெடுக்க போன இடத்துல தான் ஏதோ நடந்திருக்கு. இருக்கலாம். அது என்னன்னு நான் விசாரிக்கிறேன். விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். நான் தகவலை சீக்கிரமா எதிர்பார்க்கிறேன். உத்தரவு. ஒரு நிமிஷம். முதல்ல சாவு கிட்ட போ. அங்க போய் சொல்லு, நேற்று நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது பாதிலேயே தடை ஏற்பட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா தொடரலான்னு, அதுக்கு அவங்களுக்கு தேவையான பணம் நகை எவ்வளவு வேணாலும் கொடுத்துடலான்னு சொல்லு. புரியுதா? இதுல நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. கண்டிப்பா சொல்லிடுறேன். வரேன். எனக்கு என்னமோ அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அவன் தலைமறைவாகிறதுக்கு உதவி பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஒருவேளை என்னோட சந்தேகம் உறுதியாயிடுச்சுன்னா அவனுக்கு உதவி பண்ண எல்லாரையும் நாம கொன்னே ஆகணும். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா அதையும் நான் விசாரிக்கிறேன். நீயா? ஹே, வழிவிடுங்க, வழிவிடுங்க. இம்பீரியல் காட்ஸ் வராங்க, வழிவிடுங்க. தள்ளி போங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு. யாரெல்லாம் டிக்கெட் வாங்கலையோ வந்து வாங்கிக்கங்க. 3 ரோ ஃப்ரீயா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, தாமதிக்காதீங்க. இம்பீரியல் காட்ஸை சேர்ந்த சாவு வராரு. என் டான்ஸை பார்க்கறதுக்காக, இதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அப்படின்னா இன்னமும் கண்டிப்பா வருவாரு. அவனை கொல்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஏற்கனவே அந்த இடத்துல தான் தாக்குதல் நடந்துச்சு. திரும்ப அங்கேனா எப்படி? இதை விட்டா சந்தர்ப்பம் கிடையாது. அதுக்கப்புறம் சந்தர்ப்பத்தை தேடி போற மாதிரி ஆயிடும். இதை விடக்கூடாது. என்ன, நாம விடக்கூடாதா? ஆமா, உனக்கு ஆயுதங்களை தயார் பண்ணிட்டேன். அது இங்கதான் இருக்கு. இதுல மறைச்சு வச்சிருக்கேன். இந்த விஷத்தை வாள்ல தடவி அவங்களுக்கு கொன்னுடு. அவனை கொல்றதுக்கு முன்னாடி நான் அவனை தாக்கணும். என் ஆசை தீர அவனை அடிச்சே கொல்லணும். உனக்கு முழுமையா பயிற்சி இல்ல, அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. உன் உயிரையும் காப்பாத்திக்க. சந்தர்ப்பத்தை விட்டுறாத. இத வாள்ல தடவி அவங்களை கொன்னுடு. என்னை பத்தின இவ்வளவு விஷயங்கள் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் வெளியே நின்று போறோம். உள்ள வாங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உள்ள வாங்க. அலங்காரம் பண்ணிட்டு தயாராகுங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. வழிவிடுங்க. வழிவிடுங்க. போங்க. சீக்கிரம் போங்க. வழிவிடுங்க.
ஆயிடா அங்க பாரு. நிப்பாட்டு ஆ, வாங்க 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 ஏய் என்னடா, வாங்க, வாங்க. நான் வாங்க நீங்க நீங்க வாங்கன்றீங்க ஒன்றும் புரியலையே நல்லா இருக்கேன் அப்படியா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். போன தடவையே அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. இந்த தடவை கண்டிப்பா நம்மள கவனிப்பாங்க. கவலைப்படாத. நான் மாட்டிக்கிட்டா கூட உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு நான் கண்டிப்பா உத்தரவாதம் கொடுப்பேன். நான் ஒன்னு சொல்லவா? உங்களோட ஆசைதான் என்னோட ஆசையும். அவன் செத்தானா நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். நிச்சயம் இந்த முறை நம்ம குறி தவறாது. பார்த்துக்கிட்டே இரு. இது உங்க தற்காப்புக்கு. யாரு கண்ணிலையும் படாம பாத்துக்கங்க. பேரழகி நீ போன தடவை இவளை பார்க்காம விட்ட. இந்த முறை நல்லா பார்த்து உன் கண்ணை குளிர்ச்சி ஆக்கிக்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயோ பின்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவளை பாரு, மேகமே கீழே வந்து நமக்கு முன்னாடி நாட்டியம் ஆடுது. போன வாட்டியே நீ சண்டை போடாம இருந்திருந்தா நம்ம சேர்ந்து ரசிச்சிருக்கலாம். ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க. விடாதீங்க. ஏன்டா என் ரசனையில மண்ணு வாரி போடுறீங்களாடா? ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க. நிக்காதீங்க. ஓடுங்க. முன்னாடி போ மூதேவி. அவசரப்பட்டு நீங்க போய் அங்க மாட்டிக்காதீங்க. ஆனா அவ இங்க இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்ல. வாங்க. போலாம். பின்னாடி போங்க. காப்பாத்தியா, பணத்துல மனசுல வைக்காதயா. யாராவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க இவன் உடம்புல உயிர் இருக்காது. நீ அவனை வச்சு மிரட்டுறதுனால ஒன்றும் நான் பயப்பட போறதில்ல. இவன் உங்க மாஸ்டரோட பையன். இவன் உயிர் ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் உயிரோட இருக்கணும்னா இன்னும் யாரும் எதுவும் செய்யக்கூடாதா? கிட்ட வராதீங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் வேண்டாம்.
போறது நல்லதுக்கு இல்ல. உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறைமுகமா இருந்து உதவி செய்யுங்க. நான் யார்கிட்டயும் மாட்டிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை பத்தி கவலைப்படாத. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். ரஜினி என்ன குப்புற படிக்க வச்சு கூட்டிட்டு போறேன், இறங்கி விடுறா. அமைதியா வர போறியா இல்லையா? முடியாது, அப்படிதான் கட்டுவா, போடா. சீக்கிரமா போ. எப்படி இருக்க? அப்படின்னா இவனுக்கு பயிற்சி கொடுத்தது நீதானா? நம்பிக்கை துரோகி. இவங்க யாரையும் இங்க இருந்து தப்பிக்க விடாத. பரவாயில்ல. நீயுமா? அழகுன்னு பார்த்தா எனக்கு ஆப்பு வைக்க வந்திருக்கா. அவளையும் சும்மா விடாத, அவளை வெறுக்கிறேன். கிளம்பலாம். சீக்கிரம் போங்க. போயிட்டா சார். அப்படியே வேடிக்கை பாருங்கடா. என்ன பார்த்து நிக்கிற? வீணா போனவன எங்கடா போனீங்க? இப்ப வரீங்க. போவ எவ்வளவு தனியா சண்டை போட்டான். நீ தாயா வீர. ஒத்த ஆளா இருந்து 3 பேரை ஓட விட்ட பாரு. இதுல சிறப்பே என்னை காப்பாத்துனதுதான். இருந்தாலும் இப்படியே அவங்கள விடக்கூடாது. அவங்க எல்லாரையும் ஒரேடியா அழிச்சாகணும். இது என் உத்தரவு. உடனே நிறைவேத்து. தூக்கு. போ வண்டிக்கு. சொல்லுங்க, இப்ப என்ன பண்றது? அதை எதுக்கு என்கிட்ட கேட்குற? நம்மள அவன் கொலை பண்றதுக்கு கண்டிப்பா வருவான். ஒவ்வொரு வாட்டியும் உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாது. ஏதோ பாவம் பார்த்து தான் இப்போ நான் வந்தேன். நீங்களே பார்த்துக்கங்க. ஒன்னு அவனை எதிர்த்து நம்ம ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் கையாலே சாகணும். நீ முதல்ல சொன்னதான் நடக்கும். அப்புறம் எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? அதுக்கான ஏற்பாடை பண்ணலாம். அப்பா, நடக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு எனக்கு தோணுதுப்பா. ஏதாவது சின்ன தப்பா இருந்தது இவ்வளவு நேரம் என்ன உயிரோட பார்த்துருக்க முடியாது. அவனுங்க யாரும் என் பேச்ச மதிக்க மாட்டேங்கிறானுங்க. நான் சண்டையில செத்து போயிடுவானப்பா. அதெல்லாம் இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அத நல்லா கேட்டுக்க.
யாரையும் நம்பாம உன் உயிரை நீ தான் காப்பாத்திக்கணும். என் இடத்துக்கு வர நீ ஆசைப்படுறல்ல, இன்மோக்கிட்ட இருந்து எல்லா கலைகளையும் கத்துக்க. அப்படி கத்துக்கிட்டா உன்னை எதிர்க்க யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. அப்போ உண்மையாவா சொல்றீங்க? ஆரம்ப காலத்துல நானும் உன்ன மாதிரி ரொம்ப பயந்துதான் இருந்தேன். ஆனா நான் யாரையும் நம்பல. என் அப்பா பேச்ச கேட்டு எல்லா கலைகளையும் நானே கத்துக்கிட்டேன். இன்மோக்கு பயிற்சி கொடுத்ததே நான் தான், தெரியுமா? வருங்காலத்துல நீ என்ன மாதிரி ஆக வேண்டாமா? உன்னோட பையனுக்கு நீ இந்த விஷயம் எல்லாம் சொல்லணும்ல. கண்டிப்பாப்பா. வாங்க வாங்க வெளியில வாங்க. யாரு இவங்க புதுசா இருக்காங்க? பசங்களா உள்ள வாங்க. வா வா வா. எனக்கு பள்ளிக்கூடனா அதே தான். இந்த இடத்துல தான் நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. என்கிட்ட சொன்னா நான் மருந்து போட்டு விட மாட்டேனா? சரி, எப்பயாவது உண்மையை சொல்ல. எதுக்காக என்மோவை நீ கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன்? உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? இந்த ஊரோட மினிஸ்டரோட பொண்ணு. என் பேரு ஷீரு. என் அப்பாக்காக நான் அவனை பழி வாங்குறேன். உன் அப்பாவை அவங்க கொண்டுட்டாங்களா என்ன? அவங்க பக்கம் சாயலன்னு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. அவரு கொஞ்சம் நியாயமா இருந்தாரு, அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்குன்னு ஒரு சட்டம், அதுபடியே எல்லாரும் நடக்கணும்னு வாங்க. எங்க அப்பா அவங்க பேச்சு எதையுமே கேட்கல. நல்ல விதமா பழகி அவரை கொன்னுட்டாங்க. என்ன மாதிரியே தான் நீயும் இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உன் கூட நான் சேர்ந்தேன். எனக்கு முறையா குன்ஃபுலாம் தெரியாது. எனக்கு அவனை எப்படியாவது அழிக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். உன்னோட பேச்சிலேயும் உன் கோவம் தெரியுது. இந்த உணர்ச்சிக்கு மட்டும் ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசமே இல்லை. என் கூட ஒரு பொண்ணு இருப்பான், அவளை நீங்க பார்த்திருப்பீங்க. அவளும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். அவளுக்கு அந்த உணர்ச்சி இருந்தாலும் ஒரு பக்கம் பயமும் இருக்கு. நான் இப்போ உடனடியா போய் அவளை சந்திச்சாகணும். வணக்கம். வணக்கம்மா. அவசரமா எங்க போற? உங்களை பார்க்கதான். நீங்களே வந்துட்டீங்க. நான் தான் வந்துருவேன்னு சொன்னல. அவனை பழி வாங்க என்ன போல நிறைய பேர் இருக்காங்க. எங்க கூட இன்னொருத்தரும் இப்ப சேர்ந்திருக்காரு. இந்த முறையும் அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். என்னோட மனசுக்கு என்னவோ அவனை அழிக்கவே முடியாதுன்னு தோணுதா? கண்டிப்பா அவனுக்கு அழிவு இருக்கு. என்ன தேடி யாராவது இந்த இடத்துக்கு வந்தாங்களா? அவங்களோட ஆளுங்க தான் வந்தாங்க. இந்த இடம் முழுக்க உங்களை தேடினாங்க. நீ ஜாக்கிரதையாயிரு. என்னால உன்னை பாதுகாக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன். என் மேல அவங்க சந்தேகப்படல. சொல்லுங்க அங்கிள், உங்களுக்கும் இன்மாக்கும் என்ன பிரச்சனையாச்சு? உங்களை அவன் என்ன பண்ணான்?
துரோகம் பண்ணான். மற்றவங்க யாரும் வளர்றத அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. முழுசா கலையை கற்றுக்க விடலை. பழி இன்னும் கொஞ்ச நாள்ல நீ கோட் என்னன்னு கத்துக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. சண்டை போடும்போது ரொம்ப நூதனமா செயல்படணும்ல. அதுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு இல்ல, ஆனா எங்களுக்கு அவசியம் இருக்கே. இன்மோவுக்கு மொத்தமாக தெரிஞ்சது 22 மூவ்ஸ் தான். அதைத்தான் அவன் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறான். அந்த மூவ்ஸை எல்லாம் தடுத்து பதிலடி எப்படி கொடுக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சது மொத்தம் 40 மூவ்ஸ். மாஸ்டர் இல்லாமல் கற்றுக்கிட்டது. குங்ஃபூவில் முக்கியம் தந்திரமாக செயல்படுறது தான். அவனுக்குன்னு சில விதிமுறைகளை வச்சுக்கிட்டு கலையோட நாகரிகத்தை கேவலப்படுத்துகிறான். அப்படி இருக்கிற அவன்கிட்ட அவன் வழியில் போனாதான் நாம் ஜெயிக்க முடியும். எங்களை விட உங்களுக்கு தான் அவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. இப்ப பயிற்சி எடுக்க நேரம் இருக்கா நம்ம கிட்ட? ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை நீங்க 2 பேரும் போக்கே ஆகணும். ஒரே ஒரு ஆளை பார்த்து நீங்க 2 பேர் பயப்படுறது நல்லா இல்ல. உங்களோட குறிக்கோள் அவனை கொல்லணுங்கிறது தானே. அதுல கவனமா இருங்க. பயப்படாம அவன் முன்னாடி வரும்போது எதிர்த்து நில்லுங்க. அவ எங்க இருக்கா சொல்லு. அன்னையில இருந்து அவங்க இங்க வரவே இல்ல. நிஜமாவா? உண்மையா தான் சொல்றேன். அவங்க இங்க இருந்து போகும்போதே திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
நீங்க அவங்கள தேடி கண்டிப்பா இங்க வருவீங்கன்னு. அவங்களுக்கு எங்க யார் மேலயும் அக்கறை கிடையாது. இல்லைன்னா இந்நேரத்துக்கு எங்களை வந்து பார்த்திருப்பாங்க. நிகழ்ச்சி எதுவும் நடக்காம எங்களுக்கு வருமானமே இல்லை. இனிமே திரும்பி வந்தாலும் நாங்க அவங்கள ஏத்துக்க மாட்டோம். மேல சொல்லு. நேரமாச்சா, நான் உடனடியா இங்க இருந்து போய் ஆகணும். ம். நாடகம் என்கிட்டயே நடிக்கிறீங்களா? கடுமையான விஷயத்தை தடவிருக்காங்க. நம்ம தாக்க வர எல்லா கத்திகள்லையும் இது இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். முன்னாடியே தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, நம்மள அழிக்க வேற என்ன வழிகள்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அப்படின்னு இல்ல. சோதனை பண்ணுங்க. வாங்க. இங்க பாருங்க சார். ரகசிய அறையே இருக்கா? இத்தனை வருஷமா விஷத்தை நம்பி இருக்க. ஆமா, நாங்க விஷம்தான். கடவுளே, பாவீங்களா? எதுக்கு வந்திருக்க? உன்னோட கண்ல படவே கூடாதுன்னு தானே ஊருக்கு வெளியில வந்து தங்கியிருக்கோம். எதுக்கு அப்படி தங்கணும்? ஊருக்குள்ளே தங்கியிருக்கலாமே. எங்க சட்டத்திட்டத்துக்கு அடிபணிஞ்சு எங்களோட அடிமையாயிடுங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கிறவங்க கிடையாது. என்ன அழிக்கணும்னு பாக்குறீங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். எனக்கு அந்த விசிறியை கொடுத்துட்டு போயிடுங்க.
உன்னையும் விட்டுடுறேன், உங்க ஆட்களையும் விட்டுடுறேன். அது என்கிட்ட இல்ல, அந்த ஃபோன் கிட்ட தான் இருக்கு. அவன் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான், அதுவும் உன்னை அழிக்கிறதுக்கு. சந்தோஷம். பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறமா அவனை என்ன வந்து சந்திக்க சொல்லு. விளையாட்டா நினைக்காத. அவன் தனியா இல்ல, அவன் கூட இப்போ ஒரு பொண்ணும் இருக்கா. அவளும் உன்னை அழிக்கணும்னு தான் துடிக்கிறான். அதுவும் எனக்கு தெரியும். அவங்க இடத்துக்கு போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன். இதுக்கப்புறம் இங்க இருக்கிற யாரும் அவங்களுக்கு உதவக்கூடாது. நிறுத்துங்க. உன் சுயநலத்துக்காக அப்பாவி மக்களை எதுவும் செஞ்சிடாத. விட்டுடுன்னு சொன்ன. அப்படின்னா அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? உன்னோட அவகாசம் முடிஞ்சு போச்சு. யாரையும் விடாதீங்க. வேண்டாம். இன்னும் நம்மளை தேடி நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்துட்டான். என்ன சொல்ற? நிஜமாவா? இத்தனை உயிர் போக நீங்க தான் காரணம். இதுக்கு நிச்சயம் அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஜாக்கிரதை. அவனை விடாத. மாஸ்டர், நம்ம பக்கம் 12 பேர் இறந்துட்டாங்க. 12 பேர் செத்து போயும் நாம அவங்கள தப்பிக்க விட்டுருக்கோம். இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. பேசாம இவளை விட்டுறலாமே. இல்ல, தெரியாம நான் சொல்லிட்டேன், என்ன விட்டுருங்க. இந்த பரிவெல்லாம் நம்ம விதிமுறையில கிடையாது. பொண்ணுன்னு பரிதாபம் பார்த்தா இவ கண்டிப்பா என்ன உயிரோட விடவே மாட்டா. வேலையை நீ முடிக்கலன்னா கூட சமயத்துக்கு வந்து நிலவரம் என்னன்னு சொல்லியிருக்க. உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா இல்ல வேண்டாமா? அப்பா, நீங்கள் கோச்சிக்கலனா நான் ஒன்று சொல்லட்டுமா? இவன் அவனால் முடிஞ்ச முயற்சியை பண்ணான். அது மட்டும் இல்லை, அடுத்த வாட்டி கண்டிப்பாக வேலையை முடிச்சிருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வேணாலும் அவன் கூடவே போகிறேன். பார்க்கலாம். என் பையனுக்காக இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் உனக்கு கொடுக்கறேன்.
வேலைய முடிச்சிட்டு வந்து சந்திக்கணும். அப்படியே ஆகட்டும்ப்பா. இனி எனக்கு இது தேவையில்லை. இது இருந்தும் என்னால உங்களை காப்பாற்ற முடியல. ஏன்? சரி, நாளையிலிருந்து நாம பயிற்சி ஆரம்பிக்கலாம். போய் ஒயின் எடுத்துட்டு வா. போய் ஒயின் வாங்கிட்டு வா. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. உனக்கு எப்படி என் அம்மாவை தெரியும்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அவனோட பொறாமதான் நம்மளை அழிக்க துடிக்குது. அது வாழ விடாத. அவனை விடாத. நீ சீக்கிரம் போ. நீ போகலனா அந்த பொண்ணை கொன்னுடுவாங்க. என்னால உனக்கு உதவ முடியாம போயிடுச்சு. எனக்கு ஒயின் வேணும். அவன் நம்மளை தேடி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா வருவான். நமக்காக இல்லைனாலும் அந்த பொண்ணுக்காக கண்டிப்பா வருவான். அப்படி வந்தான்னா உயிரோட திரும்ப போக மாட்டான். ஃபோன். சரியான நேரத்துக்கு வந்துட்ட. நீ என்ன காக்க வைக்கல. இதுதான் உன்னோட கடைசி நாளா இருக்க போகுது. இந்த இடத்தை நல்லா பார்த்து வச்சுக்க. என்ன உனக்கு சமாதி எழுப்புற இடம் இதுதான். இவள முடிஞ்சா என்ன கொன்னுட்டு வந்து காப்பாத்திக்க. நீ இங்க இருந்து போயிடு. எப்படியாவது பெரிய மாஸ்டர் ஆகணுங்கிறது தானே உன்னோட ஆசை. ஆனா அதுக்கு முக்கியம் முதல்ல உனக்கு கோட் தெரிஞ்சிருக்கணும். பரவாயில்லையே, சரி ஆரம்பிக்கலாம்.
வான் பாத்து. விஷம் தடவுனவாள். இந்த யுக்தியை நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். எப்ப தெரியுமா? நிகழ்ச்சி பார்க்க வந்தப்ப என்ன தாக்குனீங்களே அப்ப. தந்திர நிழல். ஆபத்தான கட்டத்துல உன் உயிருக்கு பிரச்சனை வரும்போது இதை பயன்படுத்த. நீ கலைய முழுசா கத்துக்கிட்டு வந்திருக்க. திமிர குறைச்சுப்போம். என்னப்பா நீனு ரத்தம் வர மாதிரி எவனாவது சண்டை போடுவானா? என்னடா பாக்குறீங்க? கட்டி போடுங்க இவனுங்களை. இல்ல வேண்டாம். நீ இதுல தலையிடாத. அவனை நான் பாத்துக்கிறேன். இத்தனை நாள் நீதான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தல்ல. ஆனா உனக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். எப்படி உன் வழியிலேயே வந்து என் ஆட்களை வச்சு உன்னை நான் முட்டாளாக்கிட்டேனே. நான் முட்டாளாக மாட்டேன். இத்தனை நாளா நான் உன்னை நம்பினதுக்கு நீ எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்ட. அவன்கிட்ட வீரம் இல்லைன்னா கூட இடமாற திறமை நிறையவே இருக்கு. ஆனா அது உனக்கே விபரீதம் ஆயிடும். அழிவு ஏன் கையில தான். இந்த பேச்சு தான்டா, இந்த பேச்சு தான் என்னை இப்படி பண்ண வைக்குது. நீ சண்டையில செத்துட்டேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். இவன் கதையை முடிச்சிருக்க. இல்ல
கிட்ட வராத, இவளை கொன்னுடுவேன். அதை என்கிட்ட கொடு. என்னை காப்பாத்து. நானும் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான். வேற வழி இல்லாம இத்தனை நாள் இவனுக்கு அடிமையா இருந்தேன். இப்போ உங்களை வச்சு என் பழியை தீர்த்துக்கிட்டேன். ஆனா இனிமே இது என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சொந்தம். இங்க இருந்து நான் உங்களை உயிரோட போக விட்டேன்னா அப்புறம் நீங்க அவன் இடத்துக்கு வந்துருவீங்க. இதான் உன் முடிவா? எனக்கு வேற வழி தெரியல. இதால நிறைய உயிர்கள் போயிருக்கு. இதை எப்படியாவது அடையணும்னு போட்டி போராமைகள்லாம் ஜாஸ்தியாகி சண்டைகள் அதிகமாகுது. இதுக்கப்புறமும் இதால எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது. ஒரே நிம்மதியான விஷயம் என்னன்னா, அப்பா அம்மா நினைச்ச மாதிரி இதை நல்லபடியா பாதுகாத்து காப்பாத்திட்டேன். உன்னோட அடுத்த பையனா எங்க? தெரியல.